டேய் கார்த்தி, என்ன கார்த்தி அண்ணத்தோட முகம் ஒரு மாதிரியா இருக்கு? வழக்கம் போல நீ ஏதாவது எரிஞ்சு விழுந்தியா என்ன? ஆட போங்க மாமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு என் மாதிரி தேவையில்லாம பழைய போட்டுட்டு இருக்காதீங்க. நான்லாம் ஒன்றும் கோவப்படல. டேய் அப்புறம் ஏன்டா அண்ணா அந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போயிட்டு இருக்கு? ஏன்டா கேட்டா எனக்கு என்ன தெரியும்? ஏய் என்ன கார்த்தி இப்படி சொல்ற? அது கூட போனவன் நீ தானே, உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும்? சரி நீ அதுகிட்ட மனசு விட்டு பேசினியா இல்லையா? மனசை விட்டா சும்மா வைத்தறிச்சல் கலப்பாதீங்க மாமா. கார்ல போறப்ப பேசலான்னு பார்த்தா உடனே பாட்டை போட்டு விட்டா. சரி பாட்டு எதுக்கு, நாமளே பேசிட்டு போலான்னு கேட்டதுக்கு அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? சரி என்ன சொல்லிச்சு? பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டா. ஐயோ. சரி ஃபங்க்ஷன் நடக்கிற கேப்ல ஏதாவது பேசலான்னு பார்த்தா அங்கேயும் ஆபீஸ் கொலீக்ஸ் அவங்க இவங்கன்னு ஒரே கூட்டமா இருந்தது மாமா. தனியா பேச கூட முடியல மாமா. அப்படியே நான் பேசலான்னு போனாலும் அவ அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டே இருக்கா. சரிடா அங்க விட்டு திரும்பி வரப்ப அப்ப நீ பேசிருக்கலாம்ல. நான் பேசாம இருப்பேனா? அதெல்லாம் நல்லா பேசினேன். ஆனா அவ ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டே வந்தா மாமா. என்ன ஏதுன்னு கேட்டா அவ வேதாந்தா சித்தாந்த ரேஞ்சுக்கு ஏதோ பேச ஆரம்பிச்சா மாமா. எனக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் பாட்டு கம்முன்னு கார் ஓட்டிட்டு வந்துட்டேன். என்ன மாமா யோசிக்கிறீங்க? மாமா நான் என் மனசுல பட்டதை சொல்லட்டுமா? தப்பா எடுத்துக்க கூடாது. சரிடா சொல்லு. எனக்கு என்னமோ அண்ணா என்னை விட்டு ஒதுங்கி போற மாதிரி தோணுது மாமா. டேய் ஏன்டா உனக்கு அப்படிலாம் தோணுது? இல்ல மாமா, அவங்க நடந்ததை வச்சுதான் மாமா சொல்றேன். இந்த பாரு, உன்கிட்ட பேசல சந்தோஷமா நடந்துக்கலங்கிறதுக்காக நீ உடனே இப்படி நினைச்சுப்பியாடா? நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ மனசு மாறதுக்கு கொஞ்சம் டைம் வேண்டாமா? அது சரி நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. முறையா பேசி இதுதான் மாப்பிள்ள இதுதான் பொண்ணு அப்படின்னு பார்த்து பேசி மனசுக்கு பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறவங்களே சகஜமா பேசி பழகுறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுதுல. ஆனா உங்க கல்யாண விஷயத்துல 1008 பிரச்சனை, கருத்து வேறுபாடு. நீதான் மாப்பிள்ள ஆவேன்னு அண்ணன் நினைச்சு கூட பாக்கல. அண்ணத்தை நீதான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீயும் நினைச்சு பாத்திருக்க மாட்டாடா. திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அதே மாதிரி உடனே அண்ணத்தோட மனசு மாறிடுமா? கல்யாணம் ஆனதுல இருந்து நீயும் அவகிட்ட கொஞ்சம் அன்பா அனுசரணையா இருந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு சகஜமா மாறி இருக்கும். ஆனா நீதான் அப்படி இல்லையே. இப்போ அண்ணத்தை மட்டும் நீ அப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தா முடியுமாடாது? உனக்கு மனசு மாறுறதுக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டுச்சுல்ல, அது மாதிரி அவளுக்கும் கால அவகாசம் தேவைப்படும்டா. டேய் கார்த்தி, ஆம்பளைங்களால மனசளவுல ஒரு விஷயத்த ரொம்ப ஈஸியா கடந்து வந்துட முடியும். ஆனா பொண்ணுங்களால அப்படி கடந்து வர முடியாதுடா. அவங்க மனசு மாறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடுமாறுவாங்கடா. அப்படி ஒரு தடுமாற்றம் தான் இப்ப அண்ணத்துக்கிட்டே இருக்கு. அதோட இல்லாம அதை தாண்டியும் அது மனசுக்குள்ள ஏதாவது விஷயம் இருக்கலாம். அத மனசுக்குள்ள போட்டு வச்சு அதையே மறுகிட்டு இருக்கலாம். டேய் அதையெல்லாம் நீதாண்டா மாத்தணும், சரிப்படுத்தி கொண்டு வரணும். ஒரு பொண்ணு மனசுல இடம் பிடிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டுதான் நீ அண்ணத்தோட மனசுல இடம் பிடிக்கணும்டா. இதுக்கான முயற்சி எல்லாம் நீதான் எடுக்கணும். அது எவ்வளவு பெரிய முயற்சியா இருந்தாலும் பரவாயில்ல, நீ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருடா. எறும்பு தானேன்னு நினைக்காத. எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும்னு சொல்லுவாங்க. இது பழமொழி மட்டும் இல்ல, இதுதான் யதார்த்தம். நீ அண்ணத்துக்கிட்ட உண்மையான அன்போட அக்கறையோட நடந்துகிட்டேன்னா அவனோட மனசு கண்டிப்பா தேயும். அண்ணத்துக்கிட்ட நீ மனசு விட்டு பேசு, அதையும் உன்கிட்ட பேசவே. 2 பேரும் ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா பேசி சந்தோஷமா சிரிங்க. இந்த பிரிவு வெயில்ல வச்ச ஐஸ் கட்டி மாதிரி சீக்கிரமா கரைஞ்சு அப்படியே காணாம போயிரும். நான் சொல்றது புரியுதா கார்த்தி உனக்கு? நீங்க இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு புரியாம இருக்குமா? அதெல்லாம் தெளிவா புரியுது மாமா. ஆனா அண்ணத்துக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது மாமா. விடிஞ்சா ஆபீஸ்னு ஓட வேண்டியது இருக்கு. சரி ஆபீஸ் முடிஞ்ச வீட்டுக்கு வந்தா அண்ணன் கீழேயே கிச்சன்லயோ ஹால்லயோ எல்லாரும் கூட எப்பவுமே ஒன்னாவே இருக்கா. தனியா அவளை பார்க்கவே முடிய மாட்டேங்குது மாமா. சரி நைட்டு ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பேசலான்னு பார்த்தா அவ பாட்டுக்கு பாய் வச்சு போட்டு படுத்துடுறா. அதை மீறி ஏதாவது பேச நினைச்சா கூட அம்மா கேட்டுருமோ அப்பா கேட்டுருமோ சுடரு கேட்டுருமோ
மணியக்கா கேட்டுருமோன்னு ஒரே பதட்டமாவே இருக்கு. இந்த பதட்டத்திலே யோசிக்கிற வார்த்தை எல்லாமே தொண்டைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு சிக்கிக்குது மாமா. மனசுக்குள்ளேயே புதைஞ்சு போயிடுது மாமா. இதுல எங்க மாமா நான் அண்ணத்திட்ட மனசு விட்டு பேசுறது? நீங்களே சொல்லுங்க. என்ன மாமா? இல்லடா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். எல்லாம் கூடி சீக்கிரத்துல சரியாயிடும். நீ போ கார்த்தி, நீ போய் ரெஸ்ட் எடு. போ போடா. சரி. என்னக்கா இங்க உட்கார்ந்து இருக்கிற? உன்னை நான் எங்க எல்லாம் தேடுற தெரியுமா? என்ன விஷயமா? அது ஒண்ணு இல்லக்கா, நான் ஒரு அரசியல்வாதி. பாக்கெட்ல காந்தி தலை போட்ட ஒரு 500 ரூபா நோட்டு கூட இல்லனா ரொம்ப அசிங்கமா இருக்குங்கக்கா. அக்கா உங்ககிட்ட இருந்தா கொடுக்கா, நான் கம்பீரமா வெளியே போயிட்டு வருவேன்க்கா. அதெல்லாம் என்கிட்ட ஒண்ணும் இல்ல. சரி பரவாயில்ல, ஒரு 100 200 அதுவும் இல்லடா. சரி அதுவும் இல்லனா ஒரு 10 10 பைசா கூட இல்ல. சரியா? நீ என்ன மாதிரியா வெத்து விட்டுதானா? ஏய் சும்மா காமெடி காமெடி. டேய், ரொம்ப நேரமா உன் மாமா கேலண்டரையே புரட்டிக்கிட்டே இருக்காரே, என்னடா விஷயம்? தெரியலக்கா, எனக்கு ஒன்னும் புரியல. உனக்கே தெரியலனா எனக்கு எப்படி தெரியும்? அது சரி. இரு, சுடர் கிட்ட விசாரிக்கிறேன். சுடரு, அப்பா என்னத்த பாத்துக்கிட்டு இருக்காரு தெரியலையா? மணி, மாம்ஸ் என்னத்த பாக்குறாரு? தெரியல. தெரியலையா? அப்ப விஷயம் பெரிய விஷயமா இருக்கும் போல இருக்குது. என்னன்னு போய் பாக்கட்டுமா? சிலகளி, என்ன சண்முகம் ஏதோ கேலண்டர் வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சிலகளி, கார்த்திக் பைய ஆபீஸ் பிரச்சனைன்னு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம இருக்கான். அதனாலயே என்னமோ அண்ணமும் மன உளைச்சல்லே இருக்கான். அதனால வீட்டுல ஏதாவது விசேஷம் நடந்தா எல்லாரும் கொஞ்சம் மனசு மாறி கொஞ்சம் மனசு விட்டு பேசி சந்தோஷமா இருப்பாங்களோன்னு தோணுச்சு. அதுக்காக தான் தேதி பார்த்துட்டு இருக்கேன். இருக்கா, நான் போய் பேசுறேன். மாம்ஸ், விசேஷம்னு தேதியை மட்டும் பார்த்தா போதுமா? என்ன விசேஷம்னு முடிவு பண்ண வேண்டாமா? ஏண்டா முட்டா பையல, விசேஷம் என்னன்னு தெரியாம தேதி பார்த்துட்டு இருப்போம். என்னப்பா சொல்றீங்க? என்ன ஃபங்க்ஷன் வைக்க போறீங்க? என்ன ஃபங்க்ஷன் வைக்க வேண்டியது இருக்கு? கார்த்தியோட பர்த்டே கூட இப்பதானப்பா முடிஞ்சது. இல்ல மணி, பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் இல்ல.